அல்லாஹ் மூன்றாவதாக படைத்தது கலம். ஹஸ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ரூஹாக இருக்கும் பொழுது சந்தித்தார்கள். இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அதை கொண்டு வரார். ரூஹாக இருந்தோம் இல்லையா நாங்கள்லாம், ரூஹாக ஆலமுல் அர்வாஹ். நபியோர்கள் சொன்னார்கள், அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா, ரூஹுகள் படையாக இருந்தது. ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப், அங்க ஒத்துமையாக இருந்தா இங்கே ஒத்துமையாக இருக்கும். வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப், ரூஹுகளாக இருக்கும் பொழுது சண்டை பிடித்தா இங்கே சண்டை பிடிக்கும். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்திக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்கிறாங்க, வாப்பா நீங்க தானே அந்த பழத்தை திண்டு எங்களை எல்லாத்தையும் சொர்க்கத்தை விட்டு வெளியாக்கினது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா மகனை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்களா, மகனே என்னை படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு விடயத்திலே நீ என்ன பழிக்கிறாய்? என்ன படைக்கிறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் எழுதிட்டானே. அப்ப ஒரு விடயம் விளங்குது என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் கலமை படைத்து எழுதிவிட்டார். மூன்றாவது படைப்பு சகோதரர்களே கலம். கலா கதிர் இருக்குது, இதை கலமை வைத்து அல்லாஹ் எழுத வைத்தார். நாலாவது படைப்பு என்ன, அல்லௌஹுல் மஹ்ஃபூத். நாலாவது படைப்பு என்ன கேள்விப்பட்டிருமே, லௌஹுல் மஹ்ஃபூத் என்று. லௌஹுல் மஹ்ஃபூதுல முழுதும் இருக்குது, எழுதப்பட்டிருக்கு. லௌஹுல் மஹ்ஃபூதுல குர்ஆனும் இருக்குது. குர்ஆனுடைய பேர் லௌஹுல் மஹ்ஃபூத் அல்ல. லௌஹுல் மஹ்ஃபூதுல 24 மணித்தியாலத்துக்கும் எழுத்திருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடக்க போது எழுதப்பட்டிருக்கு. லௌஹுல் மஹ்ஃபூத் தமிழ்ல சொல்றா பாதுகாக்கப்பட்ட பலகை. ஆனா முழுதையும் அல்லாஹ் எழுதிட்டான் லௌஹுல் மஹ்ஃபூதுல. அல்லாஹ் சூரா யாசின் ஓதுறோம் இல்லையா, வகுல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு, என்ன யாசின் ஓதுறோம் இல்லையா, ஓதுறோம் ஃபீ இமாமின் முபீன் ஓதுறோம் தானே. வகுல்ல ஷைஇன் ஒவ்வொன்றையும் அஹ்ஸைனாஹு எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறோம். ஃபீ இமாமின் முபீன், இந்த இடத்துல இமாம் என்றால் லௌஹுல் மஹ்ஃபூத். லௌஹுல் மஹ்ஃபூதுல் அல்லாஹ் எழுதி வச்சிருந்தார். சகோதரர்களே, இது நாலாவது அல்லாஹுடைய படைப்பு. அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது பல் ஹுவ குர்ஆனும் மஜீத் ஃபீ லௌஹின் மஹ்ஃபூத், இது சங்கையான குர்ஆன். இந்த குர்ஆன் லௌஹுல் மஹ்ஃபூத் இருந்தது. நாலாவது படைப்பு. ஐந்தாவது படைப்பு அல்லாஹ் படைத்ததுதான் காலம், ஜமான். காலத்தை படைத்தான் அல்லாஹ். காலம் என்றால் வருடம், மாதம், வாரம், நாட்கள், மணித்தியாலங்கள், லொஹர், அசர், லுஹா, வல் ஆசிர் அசர் நேரம், வல்லுஹா வல்லைலி இதா சஜா முற்பகல், வல் ஃபஜ்ர் வலயாலின் ஆஷிர் ஃபஜ்ருடைய நேரம், வஸ்ஸுப்ஹி இதா தனஃபஸ் சுபஹுடைய நேரம். காலங்களை அல்லாஹ் படைத்தார். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸமான் கதிஸ்ததாரக ஹைஅதிஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். காலம் உருண்டோடிக்கொண்டே இருக்கிறது. காலத்தை படைச்சவன் அல்லாஹ். இது அல்லாஹ் ஐந்தாவதாக அல்லாஹ் காலத்தை படைத்தார். ஆறாவதாக அல்லாஹ் பூமியை படைத்தார். இன்னும் பூமி படைக்கப்படல. ஆறாவதாக எதை படைச்சான் அல்லாஹ்?
முதல் வானத்தை படைச்சானா பூமியை படைத்தானா? எதை படைத்தான் அல்லாஹ்? முதல் பூமியைத்தான் படைத்தான். முதல் அல்லாஹ் பூமியைத்தான் படைத்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியை படைக்கிறதுக்கு 2 நாள் எடுத்தது அல்லாஹ். அப்படின்னா அவ்வளோ டயர்ட் ஆயிட்டான் அல்லாஹ். அல்லாஹ் குன் என்ற வார்த்தையில் படைத்திருப்பான். 2 நாள் எடுத்தது. என்னென்ன நாள்? ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை. குர்ஆன்ல ஒரு சூரா இருக்கு, சூரா ஃபுஸ்ஸிலத். சூரா ஃபுஸ்ஸிலத். சூரா ஃபுஸ்ஸிலத் எடுத்து பார்த்தா விளங்கும். அல்லாஹ் கேட்கிறான், குல் அஇன்னகும் லதக்ஃபுரூன பில்லதி خلقல் அர்ض ஃபீ யௌமைன். 2 நாட்களில் இந்த பூமியை படைத்த அல்லாஹ்வையா நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். وَتَجْعَلُونَ لَهُ أَنْدَادًا ذَلِكَ رَبُّ الْعَالَمِينَ. இந்த பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கா நீங்க கடவுள் வச்சிருக்கிறீங்க, இணை வைக்கிறீங்க. அவன்தான் ரப்புல் ஆலமீன். சரி, 2 நாள்ல பூமியை படைத்து என்ன செய்தான்? وَجَعَلَ فِيهَا رَوَاسِيَ مِنْ فَوْقِهَا وَبَارَكَ فِيهَا وَقَدَّرَ فِيهَا أَقْوَاتَهَا فِي 4 أَيَّامٍ سَوَاءً لِلسَّائِلِينَ. 2 நாள்ல பூமியை படைத்துட்டு மற்ற 2 நாள்ல எங்களுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் உருவாக்குறார். இதெல்லாம் குர்ஆன்ல வாரதுதான், வேற அங்கஞ்ச வாரது இல்லை. இது சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 9வது 11வது ஆயத்தில். சகோதரர்களே, அல்லாஹ் 6வதாக பூமியை படைத்தார். சரி, குர்ஆனுடைய கருத்துப்படி எத்தனை பூமி இருக்கு? 7 பூமி இருக்கு. 7 பூமி இருக்குது. வானம் தான் 7, பூமியும் 7 தான். சூரத்து தலாக்குடைய 12வது ஆயத் அல்லாஹ் சொல்றார், அல்லாஹுல்லதீ خلق 7 سماوات ومن الأرض مثلهن. 7 வானத்தையும் படைத்தான், அதே போன்று 7 பூமி. அப்ப பூமியிட தாப்பம் எங்க போகுதோ அதால தான் இந்த மற்றவங்களோட சொத்தை களவெடுத்தவங்க இருக்காங்களே, இவங்க பாவம். மற்றவண்ட காணிய வரம்ப கொத்தி எடுக்கிறாங்களே, இந்த கோர்ட்ஸில் போய் பாருங்க, உரிமை இல்லாமல் சண்டை பிடிப்பாங்க. பலவீனமான ஒருவண்ட காணி அபகரிக்க எவ்வளோ பேர் செய்கிறாங்க இந்த வேலையை. என்ன தண்டனை இதுக்கு? அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில் 7 பூமியையும் வளையமாக்கி, உங்களோட காணி மட்டும் இல்லை, மாட்டுப்பழ காணி மட்டும் இல்லை, அந்த காணியிலிருந்து 7 பூமி அல்லாஹ் வளையமாக்கி கழுத்தில் போடுவார், தூக்கிட்டு வருவார். இவர் எவ்வளோ பெரிய பாவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துடைய வாடைய கூட உனக்கு நுகர முடியாது. மற்றவனுக்கு துரோகம் செஞ்சு அவன் ஹக்கு எடுத்தது, உரிமை எடுத்தது. சகோதரர்களே, இந்த ஹதீஸ நபி அவங்க சொன்னாங்க 7 பூமி. காரூன் இருக்கிறாரே, காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தார். இந்த காரூன் பூமிக்குள்ள போய்கொண்டே இருக்கிறார். நபி அவங்க சொன்னார், இன்னும் போகல, போயிட்டே இருக்கிறார். பூமிக்குள் சுழி வாங்கப்பட்டார். 7 பூமி அல்லாஹ் படைத்தான். சகோதரர்களே, 6வது இந்த பூமி 2 நாள். இந்த பூமி கியாமத்தில் பேசும். இந்த பூமி அழுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها. பூமி பேசும் மனிதனோடு. இது அல்லாஹுடைய 6வது படைப்பு. 7வது படைப்பு
அல்லாஹ் பூமியை படைச்சு தண்ணியில தான் போட்டார். எதுல போட்ட? தண்ணி இருந்துச்சு தான் ஏற்கனவே. பெரிய ஒரு பேசன்ல பெரிய ஒரு எங்கட ஹவுல் இருக்குது. ஹவுதுக்குள்ள எங்கட போலை கொண்டு வந்து போட்டா என்ன நடக்கும்? அந்த தண்ணியில் அந்த போலன்னு செய்யும், மிதக்க ஆரம்பிக்கும். இப்ப அல்லாஹ் என்ன செஞ்சான் எங்களுக்கு தெரியும். தண்ணி கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட அளவு உலகத்துல தண்ணி இருக்கு. பூமி தரை கொஞ்சம் தான் இருக்கு. போட்டதோட இந்த பூமி உசும்பியது. அல்லாஹ் 7வது படைப்பாக படைத்ததுதான் இந்த மலைகள். அல்லாஹ் சொல்றான், வல் ஜிபால அர்சாஹா வல் ஜிபால அவுதாதா. இந்த மலைகளை முளை குச்சிகளாக ஆக்கினான் அல்லாஹ். இப்ப எத்தனை மலை இருக்குது உலகத்துல? எத்தனை மலை இருக்குது? அல்லாஹ் குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது, லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு இறக்கின குர்ஆன மலைகளுக்கு நான் இறக்கியிருந்தால் இந்த மலைகள் தூள் தூளாக வெடிப்பதை பார்த்திருப்பீர்கள். ஏன்? அவ்வளோ மலைகள் அல்லாஹ்வை பயப்படும். உலகத்துடைய முதல் மலை எது? ஜபலு அபி குபைஸ். மக்காவுல 2 மலை இருக்கு, ஜபலு அபி குபைஸ், ஜபலு குஐகான். சஃபா மலை உங்களுக்கு தெரியும், மர்வா மலை, ஜபலு ரஹ்மா அரஃபால இருக்குது, முஸ்தலிஃபா இருக்கு ஜபலு சபீர், சபீர் மலை. மதீனால இருக்குது உஹது மலை. உஹது மலை சொர்க்கத்துல வந்து இருக்கும். உஹது மலை சொர்க்கத்துல இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரகசியம் பேசின மலை தூருடைய மலை. மலைகளை பற்றி குர்ஆன் தனியே பேசி இருக்குது. அல்லாஹ் 7வது படைப்பாக மலைகள் அல்லாஹ் படைத்தார். சரி, இப்ப பூமி என்ன செஞ்சிட்டு மலைகளை படைச்சதோட ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, உசும்பல். 8வதாகத்தான் அல்லாஹ் வானங்களை படைத்தார். 7 வானத்தையும் அல்லாஹ் படைத்தார். 8வதாக அல்லாஹ் 7 வானத்தை அல்லாஹ் தட்டு தட்டாக அல்லாஹ் கேட்கிறார், அஅன்தும் அஷத்து ஹல்கன் அமிஸ் ஸமா. நீங்க பெரிய படைப்பா அல்லது நான் படைச்ச வானம் பெரிய படைப்பா? பனாஹா, இத கூட நான் படைச்சிட்டேன். ரஃபஅ சம்கஹா ஃபஸவ்வாஹா, அதனுடைய முகட்டை உயர்த்தினதுன்னா எவ்வளவு உயரத்தில் இருக்குது வானத்துடைய முகடு. சகோதரர்களே, 8வதாக அல்லாஹ் வானங்களை படைத்தார். இந்த இடத்துல சில உலமாக்கள் இப்போ உங்களுக்கு இதை பிரச்சனையாக, அதாவது முதல் பூமி படைக்கப்பட்டது, அதற்கு பிறகு மலைகள், அதுக்கு பிறகு 7வது 8வது வானம். சிலர் சொல்லுவாங்க இல்ல முதல் படைக்கப்பட்டது வானம். இதில் ஒரு வித்தியாசம் என்னென்றா, அல்லாஹ் பூமியை படைத்தது 6வதாக, பூமியை விரித்தது பிறகு. படைத்தது முதல், பூமியை விரிச்சது. இவ்வளோ விரித்தான் அல்லாஹ் பூமியை. பூமி ஒரு வட்டமா தானே அல்லாஹ் படைத்தான், போல் மாதிரி. அதை விரித்தது அல்லாஹ் வானத்தை படைத்ததுக்கு பிறகுதான். அதனாலதான் வல் அர்த பஅத ذلك دحاها, அல்லாஹ் சொல்றான் பின்னால் அல்லாஹ் பூமியை விரித்தார். 9வது சகோதரர்களே, 9வது அல்லாஹ் சொல்கிறான், 9வது படைப்பு தான் சூரியன் சந்திரன். சூரியன் சந்திரனை 9வது அல்லாஹ் படைத்தான். வஷ்ஷம்சு தஜ்ரி லிமுஸ்தகர்ரின் லஹா ذلك تقدير العزيز العليم. சூரியன் ஓடிக்கொண்டிருக்குது,
والقمر قدرناه منازل حتى عاد كالعرجون القديم لا الشمس ينبغي لها أن تدرك القمر ولا الليل سابق النهار وكل في فلك يسبحون. சூரியனை படைச்சு ஓட வச்சார், சந்திரனை படைச்சு தங்க வச்சார். அல்லாஹ்வுடைய குதிரத் இருந்தார். சந்திரன் மனாசில், ஒவ்வொரு இடத்துல தங்குது சந்திரன். சூரியனையும் சந்திரனையும் நான் தான் படைத்தேன். சகோதரர்களே, 9வது படைப்பு. 10வது படைப்பாகத்தான் அல்லாஹ் இரவையும் பகலையும் படைத்தார். 10வது படைப்பாக தான் அல்லாஹ் சொல்கிறான், وَهُوَ الَّذِي خَلَقَ اللَّيْلَ وَالنَّهَارَ وَالشَّمْسَ وَالْقَمَرَ كُلُّ ذَلِكَ كُلٌّ فِي فَلَكٍ يَسْبَحُونَ. இரவையும் பகலையும் படைத்தது அல்லாஹ். அதனால தான் இரவு பகலை முந்திடாது, பகல் இரவை முந்தி விடாது. வலல்லைலு சாபிகுன் நஹார். சகோதரர்களே, 10வதாக அல்லாஹ் இரவையும் பகலையும் படைத்தார். 11வது அல்லாஹ்வுடைய படைப்பு தான் நட்சத்திரங்கள். 11வது படைப்பு தான் அல்லாஹ்வுடைய நட்சத்திரங்கள். அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் சூரா வாக்கியாவிலே, ஃபலா உக்ஸிமு பிமவாகிஇன் நுஜூம் وَإِنَّهُ لَقَسَمٌ لَوْ تَعْلَمُونَ عَظِيمٌ. நட்சத்திரங்கள் மறையும் இடங்கள் மீது சத்தியம் செய்கிறேன். இந்த நட்சத்திரத்திலே ஆக வெளிச்சமான, ஆக தூரமான நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தான். அதனுடைய பெயர் தான் சுரையா என்ற பெயர். அல்லாஹ் வஸ்ஸமாஇ வத்தாரிக வமா أدراك ما الطارق النجم الثاقب. சத்தியம் செய்கிறார், மிக வெளிச்சமான நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தார். நட்சத்திரத்தை அல்லாஹ் படைத்தது 3 காரணத்துக்காக. ஒன்று, وَلَقَدْ زَيَّنَّا السَّمَاءَ الدُّنْيَا بِمَصَابِيحَ. சூரா தபாரக்கல்லதி ஓதுறோமே, வானத்தை டெக்கரேஷன் அழகுபடுத்துவதற்காக. இரண்டாவது, ருஜூமன் லிஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களுக்கு எறிவதற்காக. ஷைத்தான்கள் மேல போவாங்க, மலக்குகள் பேசுறதை கேட்கிறதுக்கு எரியப்படும் நட்சத்திரத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஷிஹாப். அதனால தான் பழையவங்க ஷிஹாபுத்தீன் என்று பேர் வச்சிருவாங்க. ஷிஹாபுத்தீன் என்ற பேர் தான் சாப்தீன் என்று பிற்காலத்தில் மாறி. அது சாப்தீன் அல்ல, ஷிஹாபுத்தீன். ஷிஹாப் என்றால் எரி நட்சத்திரம். மூன்றாவது, நட்சத்திரத்தை படைத்தது வழியை அறிந்து கொள்வதற்கு. கடல்ல பிரயாணம் பண்றவங்க நட்சத்திரத்தை வைத்துதான் தரைக்கு வந்து சேருவாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 11வது படைப்பாக நட்சத்திரத்தை படைத்தார். 12வது படைப்பாக அல்லாஹ் காற்றை படைத்தார். 12வது படைப்பு தான் காற்று. அதில் ஒவ்வொரு காற்று இருக்கிறது, காற்றுடைய ஹசானா அல்லாஹ்விடம் இருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், நுசிர்து பிஸ்ஸபா வ உஹ்லிகத் ஆதும் பித்தப்பூர். சபா என்ற காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன். ஆது கூட்டம் தப்பூர் என்ற காத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சகோதரர்களே, இது 12வது படைப்பு. 13வது படைப்பு தான் மேகம், இடி, மின்னல். மேகம், இடி, மின்னலை அல்லாஹ் 13வது படைப்பாக படைத்தார். 14வது படைப்பாக மரத்தையும் புட்பூண்டுகளையும் அல்லாஹ் படைத்தார். 15வது படைப்பாக அல்லாஹ் நிழல்களை படைத்தார். இந்த 15க்கு பிறகுதான் சகோதரர்களே ஜின்கள் மனிதர்கள் என்று பிரியும்.
இதுதான் உலகத்துடைய முதல் படைப்பு. இதுதான் உலகத்துடைய பதுல் ஹல்க். இதுதான் முதலாவது படைப்பு. என்ன? அல்லாஹுடைய அர்ஷும் குர்சியும். இரண்டாவது படைப்பு என்ன? தண்ணீர். மூன்றாவது படைப்பு என்ன? கலம். நாலாவது படைப்பு என்ன? லௌஹுல் மஹ்ஃபூத். ஐந்தாவது படைப்பு என்ன? காலம். ஆறாவது படைப்பு என்ன? பூமி. ஏழாவது படைப்பு மலைகள். எட்டாவது படைப்பு வானங்கள். ஒன்பதாவது படைப்பு சூரியனும் சந்திரனும். பத்தாவது படைப்பு இரவும் பகலும். 11வது படைப்பு நட்சத்திரங்கள். 12வது படைப்பு காற்று. 13வது படைப்பு மேகம் இடி மின்னல். 14வது படைப்பு மரங்களும் புட்பூண்டுகளும். 15வது படைப்பு நிழல்கள். சகோதரர்களே, இதுதான் பதுல் ஹல்க். இதைத்தான் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புகாரியிலே படைப்பின் ஆரம்பம், படைப்பின் ஆரம்பம் என்று கொண்டு வருதார். அதற்கு பிறகுதான் சகோதரர்களே ஜின்கள் வாழ்றாங்க உலகத்தில். ஜின்கள் வாழ்ந்ததற்கு பிறகுதான் அல்லாஹ் ஜின்களை அழிச்சிட்டு அதற்கு பிறகுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் படைக்கிறார். கண்ணியமிக்க சகோதரர்களே, இவ்வளோ நீண்ட நெடிய வரலாறு கொண்டதுதான் இஸ்லாமிய இந்த எங்களுடைய மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம். இதற்கு பிறகுதான் சொர்க்கம் படைக்கப்பட்டிருக்குதா, நரகம் படைக்கப்பட்டிருக்குதா? சொர்க்கத்தை அல்லாஹ் படைச்சிட்டா, நரகத்தை அல்லாஹ் படைச்சிட்டான். அவ்வாறு படைக்கப்பட்ட அவைகள் இருக்குது. சொர்க்கத்துக்குள்ள நரகத்துக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையாக நபி அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுதுட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, கனவு கண்டிருக்கீங்களா? யாராவது கனவு கண்டிருந்தா விளக்கம் சொல்லுவார். நபி அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்ட்டு பெரிய ஒரு கனவை சொன்னாங்க. அந்த கனவுடைய கடைசியில் சொன்னாங்க, 2 பேர் வந்து என்னை கூட்டிட்டு போனாங்க. ஒரு பெரிய ஒரு அழகான தோட்டம். அந்த தோட்டத்தில் ஒரு மரம். அந்த 2 பேரும் என்ன அந்த மரத்தில் ஏற சொன்னாங்க. நான் ஏறினேன். அங்கே போய் பார்த்தா அழகான சொர்க்கம், அழகான வீடு. அதில் வாலிபர்கள் இருக்கிறாங்க, வயோதிபர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் அவங்க 2 பேர்ட்டையும் கேட்டேன், இது என்ன இடம்? சொன்னாங்க, வாங்க போவோம். அந்த மரத்தில் இன்னும் ஏறினேன் மேலே. அங்க மேலே ஏறினா அதை விட அழகான வீடு. வாலிபர்கள் வயோதிபர்கள் மட்டும் இருக்கிறாங்க, வேற யாரும் இல்லை. அழகான வீடு. நான் கூட்டிட்டு போன 2 பேர்ட்டையும் கேட்டேன், இது என்ன இடம்? சொன்னாங்க, கனவுடைய விளக்கத்தை சொல்லும் பொழுது நீங்க போனீங்களே முதல் வீடு, அது வந்து பொதுவான மூமின்களுடைய சுவர்க்கம். எல்லாருமே இருந்தாங்களே அதுல, ஆண்கள் பெண்கள் பிள்ளைகள். 2வது போனீங்களே மரத்தில், அது சுகதாக்களுடைய சொர்க்கம், வாலிபர்கள் ஆண்கள். அப்படியே சொல்லிட்டு 2 பேரும் சொன்னாங்க, கொஞ்சம் தலையை தூக்குங்க யா ரசூலல்லாஹ். தூக்கத்திலே நபி அவங்க தூக்கினதோட பெரிய ஒரு மேகம், அழகான வீடு, சொர்க்கம். ரசூலுல்லாஹ் கனவுலே கேட்கிறாங்க, விடுங்களை நான் போறேன் அங்க. சொன்னாங்க, இதுதான் உங்களோட சொர்க்கம், இதுதான் உங்களோட சொர்க்கம். நபி கனவுலே கேட்கிறாங்க, விடுங்க நான் போறேன். அவங்க 2 பேரும் சொன்னாங்க, இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது, அதுக்கு பிறகு நீங்க போகலாம். கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். முழுதையும் அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றார். நபி அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டாங்க, உமர், இரவு நான் சொர்க்கத்துக்கு போயிருந்தேன். ஒரு பெண் வுது எடுத்து கொண்டிருந்தால் சொர்க்க மாளிகைக்கு பக்கத்திலே. யாருடைய சொர்க்கம் என்று கேட்டேன்.
இது உமருடைய சொர்க்கம் என்று சொல்லப்பட்டது. நான் மெதுவா காலை வெளியெடுத்து வந்துட்டேன். ஏனண்டா உமருடைய ரோஷம் எனக்கு ஞாபகம் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டாங்க. யா ரசூலல்லாஹ், பார்த்துட்டு வரேன்ச்சே சொர்க்கத்தை. சொர்க்கம் படைக்கப்பட்டு முடிஞ்சு, நரகத்தை அல்லாஹ் படைச்சிட்டான் சகோதரர்களே. ஆனால் சொர்க்கத்தை துறக்க இல்லை அல்லாஹ். சொர்க்கத்தை துறக்கிறவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மௌத்தானவங்க எங்க? இன்னும் போகல சொர்க்கம் நரகம், பர்ஸக்ல இருக்கிறாங்க. இன்னைக்கு எங்களோட மூதாதையர்கள் மௌத்தாயிட்டாங்க. எவ்வளவு பேர்? கபர்ல இருக்குது உடம்பு, ரூஹ் எங்க இருக்கு? சொர்க்கத்திலேயா? இல்லை, சொர்க்கத்திலே இல்லை. ரூஹுகள் 5 இடங்கள்ல இருக்குது. ரூஹுகள் எங்க இருக்குது? 5 இடங்கள்ல ரூஹுகள் இருக்கு. முதலாவது நபிமார்களுடைய ரூஹ். இது இருக்குது இல்லியீன் என்ற இடத்துல, ஆக டாப் லெவல் இடம் அது இல்லியீன். வமா அதராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம். இரண்டாவது ஷுஹதாக்களுடைய ரூஹ். ரூஹ் தான், உடம்பு தான் கபர்ல, ரூஹ். ஷுஹதாக்களுடைய ரூஹ் இருக்குது எங்க? அல்லாஹ் ஒரு பறவைக்குள்ள அதை போட்டிருக்கிறார். அந்த பறவை அப்படியே சொர்க்கத்தில் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அல்லாஹ்ட அர்ஷில ஒரு கூடு இருக்குது, அந்த கூட்டில் வந்து தங்குது. ஹஸ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு 2 கையும் வெட்டப்பட்டுச்சு. நபி அவங்க சொன்னாங்க, ஜாஃபர் தையார், ஜாஃபருக்கு 2 சிறகு கொடுக்கப்பட்டிருக்குது, சொர்க்கத்தில் அப்படியே சுத்திட்டு வந்து அரசுல தங்குவார். இது 2வது வகையான ரூஹ். 3வது வகையான ரூஹ் மூமின்களுடைய ரூஹ். இந்த ரூஹையும் அல்லாஹ் ஒரு பறவைக்குள்ளதான் போட்டிருக்கிறார். சிம்ம மாத்திரமா இந்த போன் சிம்ம கலத்தி இன்னொரு போன் உள்ளுக்கு போட வேலை செய்யுமா இல்லையா? ரூஹ வருதான். இந்த பொடியில உள்ள ரூஹ கலத்தி இன்னொரு பொடியிலுக்கு ரூஹ போட்டுறான் அல்லாஹ். மூமின்களுடைய ரூஹ் சொர்க்கத்துடைய மரத்திலே பறவைக்குள் இருக்கிறது, ஆனா சாப்பிடலாம். அதான் வித்தியாசம். அல்லாஹ் ஷுஹதாக்களுக்கு மட்டும்தான் யுர்ஸகூன் சாப்பிடலும், இவங்களுக்கு சாப்பிடலாம். 4வது முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹ். முஸ்லிம் பாவிகள் எவ்வளோ புகாரி பயான் அல்ல, முஸ்லிம் பயான் வச்சாலும் தொழ மாட்டாங்க. வட்டி வட்டி தான், மவுத்து வரைக்கும் ஒரு வட்டி கணக்கு தான் பார்த்தது. எவ்வளோ மார்க்கம் உலமாக்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறது. முஸ்லிம் பாவிகள் இவங்களோட ரூஹ் எங்க இருக்கு? இவங்களோட ரூஹத்தான் அல்லாஹ் நபிக்கு கனவுல காட்டினர். இதுல சகோதரர்களே, வட்டிக்காரவங்களோட ரூஹ் எல்லாம் எங்க போகுது? ஒரு இரத்த ஆறு, இரத்த ஆறுக்கு போகும். ஒரு மனிதனுடைய உடம்புல உயிர் விழுந்துடும். இரத்த ஆறுல கியாமத்து நாள் வரைக்கும் அவருக்கு கல்லால் எறிபடும். கல்லால் எறிபடும் கியாமத்து வரைக்கும். 65 வருஷம் தான் வட்டி கணக்கு பார்த்தது. 65 வருஷம் தான் வட்டி வேலை பார்த்தது. கியாமத்து வரைக்கும் கல்லால் அடிபடும். எதுவும் இரத்த ஆறுக்குள்ள. 2வது ஜினா செஞ்சவங்க தௌபா செய்யல, ஜினாதான் அவங்களோட வாழ்க்கை. இவங்களோட ரூஹ் எங்க போகும்? முஸ்லிம் ஆனா முஸ்லிம். இவங்களோட ரூஹ் அல்லாஹ் என்ன செய்வான்? தன்னூர், அடுப்பு இருக்குதே, நபி அவங்க பார்த்தாங்க கனவுல, அந்த அடுப்புடைய மேல் பகுதி வையக் இறுக்கமானது, கீழ்ப்பகுதி விசாலமானது. கீழ் நெருப்பு பத்து, நிர்வாணமான ஆண்கள் பெண்கள் நெருப்பு பத்தினதோட மேல வர பார்க்கிறாங்க, அது அணைந்ததோட கீழே போறாங்க. கேட்டாங்க யார்? இவங்க தான் விபச்சாரிகள்.
மூன்றாவது, குர்ஆன் தொழுகை இல்லாதவங்க தலை உடைக்கப்படு. பெரிய பாறாம் கல்லால தலை உடைக்கப்படு. அப்படியே தலையை உடைச்சதுக்கு பிறகு கல் உருண்டு போகுது. உடைச்சவர் கல்ல திரும்ப எடுக்கிறதுக்கு இடையில தலை சரியாகும், திரும்ப அடிபடு. நாலாவது, பொய்யர்கள், கல்லாப், பொய் கதையொண்ட ஊர்ல சமூகத்தில் கல்லாப், இவர்களுக்குரிய தண்டனை என்ன? முஸ்லிமானா இவங்களுக்கு ஒரு இரும்பு கம்பியால அவங்களுடைய தாடையில குத்தப்படும். இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் தாட இரும்பு வெளிவந்து அதை வெளியெடுத்ததுக்கு பிறகு மற்ற பக்கம் வாரத்துக்கு இடையில சுகமாகுது, திரும்ப குத்தப்படும். இதெல்லாம் நாலாவது வகையான முஸ்லிம் பாவிகளுடைய ரூஹுகளுக்கு. அஞ்சாவது சகோதரர்களே, காஃபீர்களுடைய ரூஹ். இவங்க சிஜ்ஜீன் என்ற ஜெயில் இருக்குது, 7 பூமிக்கு கீழே, அதில் அடைக்கப்பட்டாங்கண்டா திரும்பி வாரதில்லை. இவ்வாறு சகோதரர்களே, நமது முன்னோர்கள் இன்று இஷா வரைக்கும் யாரெல்லாம் மௌத்தானாங்களோ இந்த 5 இடங்கள்ல தான் இருக்கிறார். ஆகவே நாங்கள் புத்திசாலிகளாக மூமீன்கள் எங்க போய் இருப்பாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துரும். சுஹதாக்களாக மாறத் கிடைச்சா பாக்கியம். நபிமார்களோட போக இயலாத எங்களுக்கு மூமீன்களுடைய ரூஹுகள் இருக்குது, அந்த இடத்துக்கு போறதுக்காவது நம்முடைய எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்நாள சகோதரர்களே மார்க்கத்துக்காக செலவழிக்கணும், குர்ஆனுக்காக செலவழிக்கணும், ஹதீதுக்காக செலவழிக்கணும். உலகத்துடைய இந்த விளையாட்டை கண்டு ஏமாந்துடக்கூடாது சகோதரர்களே. வாழ்க்கை என்பது மிக பெருமதியானது. இந்த வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு கண்ணை பொத்திடணும். கபருளுக்கு போய் யாரும் தொழுறதில்லை, கபருளுக்கு பயான் இல்லை, கபருளுக்கு தஹஜ்ஜத் இல்லை, கபருளுக்கு ஜகாத் இல்லை, கபருளுக்கு சதக்கா இல்லை, ஒன்றும் இல்லை. கபருளுக்கு தூங்குற வேலை மட்டும்தான். முழுதையும் செய்து முடிச்சிட்டு சகோதரர்களே நிம்மதியா போய் கபர்ல தூங்க வேண்டியதுதான். இன்று எத்தனையோ பெற்றோர் மௌத்தாயிட்டாங்க, தந்தாங்க கோடிக்கணக்கு சொத்து, வாப்பாட பெயர்ல ஒரு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு மகன் தகுதி இல்லை. அந்த வாப்பா புத்தியற்ற வாப்பா, அந்த வாப்பாவுக்கு விளப்பம் இல்லாம மௌத்தாயிட்டான். அந்த வாப்பா முழு சொத்தை இவனுக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அவனோட கபருக்கு எதையும் தேடல அவன். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க புத்திசாலிகளாக வாழணுமெண்டா எஞ்சி இருப்பது 5 வருடமோ 10 வருடமோ 3 வருடமோ எத்தனை நாளோ தெரியாது. சகோதரர்களே, திசையை கொஞ்சம் திருப்புங்க அல்லாஹ்வின் பக்கம். அல்லாஹ் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி வாங்க. அல்லாஹ் சொல்றார், நடந்து வராதீங்க, நடந்து போங்க துனியாக்கு. ஃபஸவு ஃபீ மனாகிபிஹா, காசிக்கு நடந்து போங்க. என்ன தேடி வரணுமா? ஃபஃபிர்ரு இலல்லாஹ், விரண்டோடி வாங்க. எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வின் பக்கம் விரண்டோடி போமா இன்ஷா அல்லாஹ். எங்களுடைய முழு விடயத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்து அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது சீதேவிகளாக அல்லாஹுவை சந்திக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதா வஅஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد. اللهم يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم برحمتك نستغيث. أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. اللهم يا ودود يا ذا العرش المجيد يا فعالا لما يريد، أسألك بعزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي ملا أركان عرشك يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا مغيث أغثنا يا عزيز يا رحيم
يا عزيز يا عليم يا عزيز يا غفور يا عزيز يا غفار يا عزيز يا غفار يا عزيز يا رحيم يا عزيز يا رحيم يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا قوي يا عزيز يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام رب المشرقين والمغربين رب المشارق والمغارب رب المشرق ورب المغرب يا أرحم الراحمين إليك ربي فحببنا وفي أعين الناس فأضمنا கிருபையில் ரஹ்மான் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நம்முடைய தாய்ந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக உன்னுடைய உயர்வை உன்னுடைய மகத்துவத்தை உலகமெல்லாம் பேசக்கூடியவர்களாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் இக்கட்டான இந்த கஷ்டமான சூழ்நிலையில் உன்னுடைய வஹ்தானியத் நீ ஒருவன் என்ற அந்த வஹ்தானியத்தை உலகமெல்லாம் பேச தௌஃபீக் செய்வாயாக உன்னுடைய பெயர்களை உன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உலகமெல்லாம் உரத்து பேசக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக யா அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் யா அல்லாஹ் உதவி செய்வதற்கு நீயே எங்களுக்கு போதுமானவன் யா அல்லாஹ் யாரிடமும் கையேந்த வைத்து விடாதே யா அல்லாஹ் யாரிடமும் மண்டியிட வைத்திடாதே யா அல்லாஹ் இஸ்லாமிய ஷரியத்துகள் இஸ்லாமிய விடயங்கள் எவ்வாறு சென்ற காலங்களில் இந்த உலகத்திலும் நாட்டிலும் பின்பற்றப்பட்டதோ அது போன்று பின்பற்றப்பட தௌஃபீக் செய்வாயாக ரஹ்மானே ஜனாசாக்கள் அடக்கப்படுவதற்கு நீயே வழியை செய்து தருவாயாக உனக்கால் உனக்கு முடியும் யா அல்லாஹ் யா அல்லாஹ் எந்த தலைவர்களையோ யாரையும் நம்பி உன்னிடம் கேட்கவில்லை ரஹ்மானே ஒரு வினாடியில் நீ நினைத்ததை செய்வாயா அல்லாஹ் வானங்களை பூமியை படைத்த ரஹ்மானே யாரெல்லாம் இந்த ஜனாசா விடயத்தில் இன்னும் எரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களோ இவர்களுக்கு கலிமாவுடைய பாக்கியத்தை கொடுப்பாயாக இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக இவர்களுக்கு இஸ்லாத்தை விளங்கப்படுத்துவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய பொறுப்பாகிய அந்த கடமையை தவற விட்டு விட்டோம் ரஹ்மானே யா அல்லாஹ் இந்த இஸ்லாமிய தாவத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்க தௌஃபீக் செய்வாயாக இந்த நாடு சுபீட்சம் அடைய தௌஃபீக் செய்வாயாக இந்த நாட்டில் முஸ்லீம்கள் பௌத்தர்கள் தமிழர்கள் பரங்கியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ் மனித நேயத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவாயாக யா அல்லாஹ் மனித நேயத்தை இந்த நாட்டிலே உருவாக்குவாயாக அமல் செய்யும் பாக்கியத்தை தருவாயாக ஷாபான் ரஜப் வந்திருக்கிறது யா அல்லாஹ் அடுத்து ஷாபான் ரமதானுக்காக தயார் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக குர்ஆனிலே திக்ரிலே தொழுகையிலே இபாதத்துகளிலே இன்பத்தை தருவாயாக நல்லடியார்களை நண்பர்களாக ஆக்கி தருவாயாக சக்கராத்தை லேசாக்குவாயாக சக்கராத்தை லேசாக்குவாயாக யா அல்லாஹ் சக்கராத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபீக் செய்வாயாக நம்முடைய மௌத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்திலே மதீனாவிலே உருவாக்கி தருவாயாக யா அல்லாஹ் கபருடைய வாழ்க்கையை சுபீட்சமான வாழ்க்கையாக ஆக்குவாயாக நீண்ட காலம் கபூரிலே வாழ இருக்கிறோம் யா அல்லாஹ் கைகள் அமல்கள் கிடையாது யா அல்லாஹ் புத்திசாலிகளோடு சேர்ந்து அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக கபூரிலே சந்தோஷமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக எங்களது மூதாதையர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் யாரெல்லாம் கபரை அடைந்து விட்டார்களோ அவருடைய கபரை சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக ஆக்குவாயாக ரஹ்மானே அவருடைய கபரை ரௌலத்தம் மின் ரியாதில் ஜன்னாவாக ஆக்குவாயாக யா அல்லாஹ் மஹ்ஷரிலே வெற்றியை தருவாயாக ஹவுதுல் கௌசரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கையால் தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக சிராத்திலே வெற்றியை தருவாயாக கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழையும் கூட்டத்தாரில் எங்களை சேர்த்தருள்வாயாக நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக ரப்பனா அலைக்க தவக்கல்னா வைலைக்க அனப்னா வைலைக்கல் மஸீர் ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم
سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. وعلى محمد صلى الله